பறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. இன்னைக்கு தாத்தா செட்டு சும்மா கலகல கலகலன்னு இருக்கு. என்ன போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல? எழுத்துதான். எழுத்தா? தன் வீட்டில் வாடகை குடியிருப்பவரிடம் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணுவதற்காக ப்ராப்பர்ட்டிகளை ஆட்டையை போட்ட மதுரையை சேர்ந்த பட்டிமன்ற நடுவர் ஓட்டம் போலீஸ் வலை வீசி தேடுகிறது. வலை வீசி தேடுகிறதா? ஐயா அது இந்த விளையாண்டு பாருங்க. மொட்டை மாடியில் 50 வயது பாட்டியை நாட்டியாக பார்த்து வலிக்கு விழுந்த பேச்சுலர் தாடி பாலாஜி நூலிலையில் உயிர் தப்பினாரா? நூலிலையில உயிர் தப்பிருக்காராமே. இது இந்த நூலிலையா? இதுக்கு நான் மேலந்து விழுந்தே தொடச்சுக்கலாம்யா. தெரிஞ்சு போச்சா? இன்னைக்கு சூடாக பாலாக்கு 10 நிமிஷம் தானா? எப்படிமா இவரை போய் காதலிச்ச? ஏன் இதே உன் புருஷன் ரியாஸ் கேட்டா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நன்னா இல்ல பாத்துக்கோங்க. வடிவேல் வயசு நல்லா தானையா இருக்கு. ஏன்னா இந்த வீட்டு ஓனர் இருக்கான்ல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானா? என்னது? உன்னைய டார்ச்சர் பண்ணாளா? எடு அருவா எங்க போடு. நான் வெளியில துணி காய போடக்கூடாதுன்றான், ஆணி அடிக்க கூடாதுங்கிறான். எத்தனை நாளுக்கு நம்ம இன்னும் வாடகை கொடுத்துட்டே இருக்கிறது? நமக்குன்னு சொந்தமா ஒரு சின்ன வீடு வேண்டாமோ? சின்ன வீடு? ஐயோ சின்ன வீடு, ஐயோ. நீ ஒரு பூமர் ஆன்டின்னு நினைச்சு இப்படி இருந்துட்டே. நீ ஒரு முற்போக்கு சிந்தனவாதியா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலையே. சின்ன வீடு சின்ன வீடு ரேசு. ஐயோ ஐயோ என்னடா பேசுறீங்க? சாவடிச்சிருவேன். ஏய் தம்பி, அந்த வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு பாலாஜி. எனக்கு இப்ப சொந்தமா ஒரு சின்ன வீடு வேணும். இல்லனா எனக்கு வாழை பிடிக்கலனா. வாழை பிடிக்கல தென்னைய பிடிங்க, முருங்கைய பிடிங்க. வாழை பிடிக்கலனா தலைய பிடிங்க. என்ன வாழை இவன் இருக்காலனா இந்த எதிர்த்த வீட்டுக்காரன் எகத்தாளமா பேசுறானா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட. என்னப்பா பேசினாரு? அன்னைக்கு நம்ம ஆத்துக்கு காய்கறிக்காரன் வந்தான்னா அவன் கிட்ட நேரா போய் என்னடா காய் மட்டும் தான் இருக்கு கறி இல்லன்னு அடிச்சு விரட்டி விட்டாருனா. வெயில் கிளம்ப இருக்கு, ஒரு இளநீ சாப்பிடுங்களேன் வாங்கல. இளநீ? ஆமா. ஆரியா பெரிய மனுஷன் தாயா. இவ்வளவு நேரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. யாராவது தண்ணி கொடுக்கணும், டீ கொடுக்கணும் தோணுச்சு. ஆமா, கையை பிடிங்க. கையை பிடிக்க. ஐயோ இந்த இளநீ தெரியுறதா? இவன் எவ்வளவு எகத்தாளமா பேசுறான்னு உனக்கு இப்ப தெரியுறதா? தெரியுது. ஏன்னா நம்ம ஆத்து பால்கார அண்ணாமலை இருக்கான்ல. தெரியும்ல, பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. அண்ணா உன்னை விட மணிகண்டன் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதனால அவர் முன்னால இந்த உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேண்டாம். அந்த வாய்ஸை நான் எடுத்துக்கிறேன். அண்ணாமலை பால்காரன் வந்தானா அவன் கிட்ட கிரிக்கெட் பேட் எடுத்துன்னு போய் வச்சு இப்ப பாலை போடுறான், நான் அடிக்கிறேங்கிறான். பாருங்க, தேக்கில் அடிச்சா கூட அப்படியே சிம்புனு தெம்பா இருப்பாங்க என்னோட பொண்டாட்டி. உங்க ஜோக்கால் அடிச்சு இப்படி தேப்பி அளவு வச்சுட்டீங்களே. எனக்கு வீடுதான் வேணும், எனக்கு நீ வேண்டாம். எதுக்குடா நீ வந்தா? யாரா நீ? சார், நான் ஒரு லேண்ட் ப்ரமோட்டர் சார். உங்களுக்கு வீடு வேணும் நீங்க கேட்டீங்களே, அதான் உடனே வந்துட்டேன். நான் வீட்டுக்குள்ள அண்ணன் புது வாய்ஸ் எடுத்துருக்காரு. கிச்சடி வாய்ஸ் ஆகுது. 2 வாய்ஸ் தான் போடியா. நல்லா ஏய், என் முஞ்சல வியாபாரம் ஆகுது உனக்கு. அப்படி ரெஜிஸ்டர் டயலாக போடியா. அப்பதான் கை தட்டு வாங்கிய. உங்களுக்கு வீடு வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்திருக்கேன். இங்க வா. நீ லேண்ட் ப்ரமோட்டர் இல்ல, உனக்கு லேண்ட பத்தி என்னடா தெரியும்? சார், எங்க தாத்தாவே வெள்ளக்காரனுக்கு லேண்ட் கொடுத்திருக்காரு சார். என்னடா சொல்ற? வெள்ளக்காரன் எங்க லேண்ட் கேட்கும்போது இங்க லேண்டுன்னு சொன்னேன். அதுதான் இங்கிலாந்து. நியூஸ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்துச்சு, அவகிட்ட இந்த லேண்ட் என்ன, அதான் நியூஸ் லேண்ட். எல்லாருக்கும் லேண்ட் கொடுத்து பெரிய பரம்பரை.
தாய்லாந்துக்கா ஒரு தாய் இங்க பாரு ஐயா அந்த கிரீன்லாந்து. கிரீன்லாண்டா ஒருத்த பச்சை பச்சை திட்டினே இருந்தான். உனக்கு ஒரு லேண்ட் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாதான் கிரீன்லாண்டு. ஐயா இங்க ஒரு லேண்ட் இருக்குயா, இங்க ஒரு லேண்ட் இருக்குங்க. வேஸ்ட்லாண்ட். இங்கிலாந்து. அதுக்கு தான் இங்கிலாந்து ஒண்ணு போட்டனே. சொல்லிட்டாரு நாட்டர். சொல்ல வேண்டியா நம்ம வேஸ்ட் சரி பண்ணிட்டு. சரி சரி அந்த ஜோக்கு போது கொஞ்சம் கண்ணா சுந்தரா. உங்ககிட்ட லேண்ட் மட்டும் தான் இருக்கா இல்ல வீடெல்லாமும் இருக்கா? லேண்ட் மட்டும் இல்ல, என்கிட்ட கட்டின வீடே இருக்குது. 2 BHK, 3 BHK, 1 BHK, 1 CSK, 1 RCB. நிறுத்து. அதெல்லாம் 1 BHK கேள்விப்பட்டிருக்கேன், 2 BHK. அது என்ன 1 RCB 1 CSK? ஒரு கார் பார்க்கிங், ஒரு செப்டிக் டேங்க், ஒரு கிச்சன், 1 CSK. சும்மா சும்மா தொணன்னு கேள்வி கேட்காதீங்க, எனக்கு டைம் இல்ல. உங்களுக்கு வீடு தானே வேணும், நான் காட்டுறேன் வாங்க. இருடி டக்குனு வீடு வாங்க கூடாதுடி. நான் சிறுக சேர்த்திருக்கேன்டி. இல்ல நான் வாங்க, நம்ம போய் முதல்ல பாப்போம் எப்படி இருக்குன்னு. நிஷா பாருமா எங்க நிலைமையா. பாத்தீங்களா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வந்துட்டீங்க பாத்தீங்களா? சிட்டிக்கு மிக அருகாமையில் இதுதான் நீங்க கேட்ட தனி வீடு. வாவ் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸலென்ட் மார்வெலஸ். உன்னையே நீ எண்ணி பாரு. 1 2 3 4. யாருங்க இவன்? சார் இவரு நிறைய காம்படிஷன் சார். இவர் முன்னாடி வந்தவர். லேண்ட் வாங்குறதுக்குள்ள நீங்க வாங்கிடுங்க. ஏய் அப்படி ஓரமா பக்கத்துல லேண்ட் வாங்க வந்தவனா அவன்? ஆமா சார். நான் வந்து இந்த இடத்தை பத்தி சொல்றேன்னா அதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தோணும். அதனால நான் சொல்றத விட இந்த இடத்துல ஏற்கனவே பிளாட் வாங்கினவங்க எப்படி ஓஹோன்னு வாழ்றாங்கன்றத நீங்களே பாருங்க. அதுக்கு ஒரு கூட்டு வந்திருக்கேன். டேய் தம்பி வாடா. வணக்கம் தம்பி. யார் நீ? சார் வணக்கம் சார், என் பேர் தான் உத்தமன். என்ன 10 புள்ள பெத்தவன் மாதிரி இருக்கா இவன் உத்தமங்கிறான். யார் நீ? சார் இது வந்து ரொம்ப ராசியான ஒரு லேண்டு சார். எங்க சித்தப்பா இங்க தான் சார் லேண்ட் வாங்கினாரு. எங்க சித்தப்பா பையனுக்கு குழந்தை வந்துச்சு சார். என்ன குழந்தை பிறக்குது இயல்பு தானே, அதுவும் சித்தப்பா பையனுக்கு குழந்தை பிறக்குது இயல்பு தானே, அதுல என்ன ஆச்சரியம்? அதுல என்ன ஆச்சரியமா, எங்க சித்தப்பாக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். சார் இது என்ன சார் பிரமாதம். பக்கத்து பிளாட் ஒரு பரந்தாமன் ஒரு பையன் வாங்கினா அடுத்த வருஷமே அவன் வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டான் சார் வேலையில. அவன் படிச்சிருப்பான் பாருல செட்டில் ஆகும், அது என்ன ஆச்சரியம்? சார் அவங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்ல சார். பாஸ்போர்ட் இல்லையா? சூப்பர்னா சார் நல்லா இருக்கு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா எங்க பெரியப்பா எங்க லேண்ட் வாங்கினாரு சார். உங்க பெரியப்பா பையனுக்கு குழந்தை பிறந்திருக்குமே கரெக்டா? பெரியப்பா பையனெல்லாம் குழந்தை பிறக்கல, எனக்கு பெரியப்பாவே இல்லை சார். இதெல்லாம் நல்லா இருக்கும், நாங்களே திருச்சி எழுதுறியா? உன்னையே நீ எண்ணி பாரு. உனக்கு உலகத்துல வேற எங்க இல்லையா வீடு? ஓஹோ அதெல்லாம் மேடம் இங்க நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு மேடம். நம்ம லேண்டை சுத்தி அப்படியா? நம்ம லேண்டை சுத்தி 6 பியூட்டி பார்லர் இருக்கு மேடம். ஏண்டா சரி வா பாடி 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 ஊர் வச்சு கடை இருக்கா? கடை இருக்கு சார், மளிகை கடை இருக்கு, முடி வெட்டுற கடை இருக்கு, அயன் கடை இருக்கு. யோ அந்த கடை இல்லையா? அந்த கடை இல்லையா? அந்த கடையா? அந்த கடையா? இங்க 10 அடியில இருக்கு சார். 10 அடியில என்னன்னா 10 அடியில என்ன இருக்கு? இந்தடி 10 அடி நோண்டனா தண்ணி வருமாண்டி. தண்ணி வருமா? அப்ப இங்க ஜலத்துக்கு பிரச்சனையே இல்லையா? ஆமா மேடம். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப நீங்க இந்த இடத்தை வாங்க போறீங்களா இல்லையா? சரி ஓகே. எப்ப வாங்குவீங்க? எப்ப வாங்குவீங்க? என்ன எப்ப வாங்குவீங்க இத? மைனா படம் எப்ப வாங்குவீங்க இத? எப்ப நான் வாங்குவீங்க இத? சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இருங்க. நான் தான் கன்வின்ஸ் பண்றேன்னு சொன்னேன்ல. டேய் வேர்வை சிந்திச்சு நீ வேர்வை சிந்தி சம்பாதிச்சதா இருந்தாலும் முடிவெடுக்க போறது நான் தானே. அப்புறம் என்ன வாய மூடிண்டு இந்தாடா அம்பி பணத்தை புடி பத்திரத்தை கொடு. நீ எண்ணி பாரு. இந்த வீடு வாங்கலாமா வேணாமா யோசிச்சு போற. யாருனாங்க? சார் காசு குடுத்துட்டீங்கல்ல, இந்தாங்க சாவி. இந்தாங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். பத்திரத்தை நான் குடுத்துட்டேன், பாத்திரத்தை அடிக்க நீங்க வாங்குங்க. ஓகே வீடு வந்தாச்சு. கிரகப்பிரவேசம் இப்ப கிரகப்பிரவேசம். ஓகே அதான் 8 மணி ஆயிடுச்சுனா ராத்திரி இன்னும் ஒருத்தருமே வரலையே. நீங்க கூப்பிட்டல இல்லன்னு எனக்கு சந்தேகமா இருக்கே. நைட் 8 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு வேற அழுகி போயிடுமே. தண்ணி பிச்சுவே உன்னை. எல்லாம் நண்பனா எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னேன்? எத்தனை மணிக்கு வந்திருக்க? என்ன பண்ணிட்டு இருந்த? என்னடா பண்ணிட்டு இருந்த? தண்ணி குறா. தண்ணி கேக்குற பிச்சுவே உன்னை நான். என்னன்னா தண்ணி கேக்குறீங்க? எங்க வீட்டுக்கு முதல்ல புதுசா வந்திருக்கீங்க. நான் இலை போட்டு சாதம் போடுறேன். இருங்க. பண்ணிக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தவனே ஆளா கொலை கடுப்புல இருக்கண்டா. என்னடா சொல்ற? ஏண்டா
காலங்காத்தால 6 மணிக்கு வண்டி எடுத்து திருவேற்காடுல வண்டி எடுத்து பழவேற்காடு வழியா வந்தா பெட்ரோல் இல்ல. பட்டுன்னு ஏடிஎம் கார்டுல பெட்ரோலை போட்டுட்டு அங்கேருந்து வந்து முந்திரி காடு வழியா போனா சவுக்கு தோப்புல சவரி கார்டுல ஒரு ஃபோன் கால். சரி அந்த பக்கமா மேப்ல அப்படியே சுத்தி கித்தி வந்து பார்க்க பழவேற்காடுல விட்ட மாத்தியா ஃப்ரெண்டு அவன் முந்திரி காடுல இருந்து போன் அடிச்சு திருவேற்காடு வழியா வராத ரூட்டு சுத்து மாங்காடு வழியா வாண்டான். நானும் மாங்காடு வழியா வந்து யூபிஎஸ் கார்டெல்லாம் பாந்து உள்ள வந்து பாண்டிச்சேரி கிட்ட இருக்க வானகர கார்டை பூந்து வந்ததுக்கு அப்புறம் கூட காலையில 6 மணிக்கு கிளம்பின உன் நண்பன் மதியம் 2 மணிக்கு தாண்டா வந்த ரெண்டலுக்கு வந்த மென்டல். அதான்டா ஒன்ன கூட விட்டுருவேன்டா. அந்த பொம்பளைய செருப்பால் அடிப்போம் பாரு. எந்த பொம்பளைடா? நீ ஒன்னு அமிச்சி அதை அமிச்சோடனே 10 லெஃப்ட் 10 ரைட்னு சொன்னா பாரு அந்த பொம்பளை அவளை செருப்பால் அடிப்போம்டா அவளை. நாங்கெல்லாம் 1 ஹவர்ல வந்துட்டோம்டா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஸ்பாட்ல வந்துட்டோம்டா. லேண்ட் பார்க்க போறோம் கூப்பிட்டானுங்களா? ஆமா. வண்டியில ஏறி படுத்தியா? ஆமா. டிபன் போட்டானுங்களா? பாட்டு போட்டானுங்களா? கண்ணை மூட வச்சானுங்களா? டேய் நீ ஜாலியா தூங்கிட்டு வந்துட்டடா. நீங்களும் தூங்கிட்டே வர வேண்டியதானே? நான் தூங்கி இருந்தேன் வையா உன் காரியத்துக்கு வந்திருக்க மாட்டேன். நீங்க தானே என் காரியத்துக்கு வந்திருப்பீங்க. சென்ட்ரையில வந்தியா? ஏய் எங்கடா வீட கட்டி வச்சிருக்கீங்க? வீடு சென்னைக்கு மிக மிக அருகிலே பாரு. இதுவாடா சென்னைக்கு மிக அருகிலே? ஆமா. ஏய் சிட்டில 150 கிலோமீட்டரா? 150 கிலோமீட்டர். அவசரத்துக்கு 5 புடவை மடிச்சு வைக்கலாம் போல. இதுக்கு வாய் திறக்கற வெட்டிடுவேன். டேய் வித்தியாசமா விக்ரமாஸ் பேசிக்கிட்டு இருக்கியே. யாரா நீ சம்பந்தமா பாட்டு பாட்டுக்க? ஏன் வீட்ல ஏன் இடத்துல ஏன் வந்த? லூசு. என்ன சொல்றா? இது வீடியோ இல்ல சுடுகாடு. என்னடா சொல்ற? 3 மாசம் சம்மர் வெக்கேஷன் காசிக்கு போயிருந்தேன். அந்த கேப்ல பிளாட் போட்டு வீடு கட்டி அவன் தலையில கட்டிட்டான். சென்னைக்கு மிக அருகாமையில். டக்குன்னு நான் ஒரு முடிவை சொல்றேன், அதை கேட்டுக்க. இங்க பாருடா, இதுக்கப்புறம் 5 லட்சம் கேட்கறான், 10 லட்சத்துக்கு கேட்கறான், எங்கேயும் இடத்த வாங்காத. உனக்கு பிடிச்ச இடத்த வாங்கு, கம்பல் பண்ணி வாங்காதடா. உனக்குனே தோணும் கம்ஃபர்டபுளா வாங்கு இடத்த. புரியுதா? ஓகே ஓகேடா. ஏய் கடைசியில என்னையும் மெசேஜ் சொல்ல வச்சிட்டீங்களா? மைனா நீங்க சொல்லுங்க மைனா, நீங்க வித்த எல்லாமே எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி பண்ணி காட்டுங்க. ஓகே மக்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராகவே வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப பக்கத்துல, அதுவும் சென்னைக்கு மிக மிக அருகில். நீங்க வந்துட்டு ஆம்போ மார்ல இருந்து நீங்க இப்படி எட்டி பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட் தெரியும். அந்த மாதிரி ரொம்ப பக்கத்துல, ரொம்ப எட்டி பாக்குற தூரத்துல காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. அதுவும் நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயா போயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒரு கார் உங்களுக்கு ஃப்ரீயா வரும். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. விரட்டி விரட்டி வெளுக்க தவறி கூட நீ எல்லாம் காஞ்சிபுரம் பக்கம் ஷோ கூட போயிடாத. சோ மணிகண்டன், நீங்க வந்து மெமிக்ரி பண்ணும்போது சரி, புதுசா வாய்ஸ் இருக்கும்போது, கின்ஸ்லியானா வாய்ஸ் இருக்கும்போதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்கல்ல. நீங்க ஏதாவது லேட்டஸ்டா ட்ரை பண்ணிருக்கீங்களா? அஜித் சார் வந்து ரொம்ப பயங்கர பேஸா, நான் வந்து விஸ்வாசம்ல ஒர்க் பண்ணும்போது ஹாய் எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, ஓகே வெரி நைஸ் சார், இப்படி இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் பில்லா சமயத்துலலாம் இவ்வளோ பேஸ் இருக்காது. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருங்க, அது நம்ம கற்றுக் கொடுக்கறது ஒன்று தான். நம்ம வாழணும்னா யார் வேணாலும் எத்தனை இருக்கா. வாலி சமயத்தில் வந்து அவருக்கு பேஸாக இருக்காது வாய்ஸ், ரொம்ப அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்கள் புக்கில் டென்ஷன் வேணான்னு நான் எழுதி வைக்கலையே. உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்க? பெரிய அழகினா ஓகே, உங்கள் மனசு உங்களை பற்றி என்னென்ன நினச்சிங்க, என்னை பற்றி என்ன நினச்சிங்க? போகிற பொண்ணுட்டெல்லாம் ஐ லவ் யூ லெவல் சொல்கிற லோஃபர் நினச்சிங்களா? சொல்லுங்கள், உங்கள் மனசில் உங்களை பற்றி என்னென்ன நினச்சிங்க, என்னை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கலாம்? இதை தாண்டி நீங்கள் இன்னொன்று பண்ணுவீங்கண்ணே, இதே மாதிரி வித்தியாசமாக இன்னொன்று பண்ணுவீங்க. ரவி, நீ லைஃப்பில் செட் ஆகணும்னா அந்த பையன் பிரச்சனையை தோட விட்டுரு. இல்லை இப்படித்தான் வெட்டின்னு தெரிவானேண்ணா தொழில் பண்ணுறதை மறந்துடு. ஒருத்தனை பிடிக்கல, இல்லை கோவத்துக்காகலாம் வெட்டி நினைக்கக்கூடாதுரா. தொழிலுக்காக செய்கிறியா செய், ஏன்னா அது தொழில். நீ என் கையில் பண்ணுற வேலையெல்லாம் அவுட் கையில் பண்ணின்னு இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் என் தம்பின்லாம் பார்க்க மாட்டான், அறுத்து போட்டு போயின்னு இருப்பான். பார்த்து நான். அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஆக்ட்ரஸ்லாம் ஏஜ் ஆனால் எப்படி பேசுவாங்க? ரகுவரன் சார் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். ஓகேவா? ஏன்னா பாஷாவில் வந்து அவர் பேசியிருக்க விதம் எப்படி இருக்குன்னா, என்ன ரங்குசாமி உன் பையன் பயந்துட்டானா, அப்போ மாணிக் பாஷா நீ இந்த தொழிலுக்கு புதுசு குழந்தை மாதிரி, ஏதோ 7 நாள் என்ன முடிக்கிறேன்யாமே, இவ்வளோ அளவுக்கு தான் இருக்கும். வேற அப்படியே முதல்வனில் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஒரு நாட்டோட தலைவங்கிட்ட பேசணும்னா முதல்ல எடுத்தோமா கவுத்தோமான்னு பேச முடியாது. ஒரு நாள் என் பதவியில் வந்து உட்காந்து பார், இது ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம், உனக்கு தெரியும். சூப்பர். அவர் கடைசி தருவாயில் பண்ணிட்டு இருந்த படம் நினைக்கிறேன், யாரடி நீ மோகினி.
உன்ன மாதிரி பசங்க எல்லாம் அப்பனுக்கு கொல்லி போட கூட லாய்க்கு இல்லடா. 10 காசு சம்பாதிச்சுட்டேன்னு தலைகீழ நடக்காத. கடைசி வரைக்கும் எனக்கு எந்த நாயும் சோறு போட வேண்டாம். சேதுனாக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் அவருக்கும் எங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் எங்கள் வீட்டில் இதிலெல்லாம் பேசும்போது இருக்குல்ல, அது வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும் அவர் பேசுது. இல்லைடா மணி, என்ன ஷூட்டிங்ஸ் பார்த்த சரியான காமெடி ஆகிப்போச்சுடா மணி. டேரக்டர் வந்து சீன் சொன்னாப்புல ஃபர்ஸ்ட் அந்த சீன் வந்து அவர் சொன்ன மாதிரி ஹிட்டே ஆகலடா மணி அவனு. அப்புறம் நம்மளுக்கு நான் அந்த விஜய் சார் பெரிய ஸ்டார்டா மணி, ஃபஸ்ட்டு எப்படி பேசுறது சொல்லிட்டு இனிஷியலாக கொஞ்சம் பயம். ஆனால் விஜய் சார் தான் ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணார், ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு. பட்டு நான் வந்து உண்மையாக டிஎஸ்கேவோட பெரிய ஃபேன். அவர் விஜய் சேதுபதி சார் மாதிரி ரொம்ப இன்னும் சூப்பராக பயங்கரமாக பண்ணுவார் சார். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாராக போயிட்டு இருந்தது. எதுக்கு சுமாராக போகுது சார்? எதனால சுமாராக போகுது? சார் சுமாராக போயிட்டு இருந்தது, பட் ஆனால் ரொம்ப சுமாராக போயிட்டு இருந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றினது நீதானா? ஐ லவ் யூ ரஷு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களை பார்த்து. எனக்கு தான் சார் ரொம்ப சந்தோஷம். தலைவர் நீ கொரட்டை ஓடும் போது வேற லெவலில் பண்ற, சும்மா கும்முன்னு பண்ற, வேற லெவலில் மணியை சும்மா வேற லெவலில் பண்ற மணி. ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மணி. தேங்க்ஸ். ரமேஷ் தான் நம்மளோட தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காப்புல. அவரோட ஹைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் மட்டும் ஹைட் இல்லை, அவர் மட்டும் ஹைட் இல்லை, அவர் வாழ்க்கையில் ரொம்ப வேற லெவல் தலைவா. கடைசி விவசாயின்னு ஒரு படம், அந்த படத்தில் நாங்களாம் தெரிஞ்சமோ இல்லையோ அந்த ஜட்ஜ் மேடம் தான் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க தமிழ். வாழ்த்துக்கள். முதல்ல நீ முடியும் இல்லை என்ன டிரான்ஸ்லேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பொண்ணாக வருவீங்க, அடுத்து டக்குன்னு இந்த மாதிரி வருவீங்களா? ஐயோப்பா வேற லெவல் வருவீங்க. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே.